வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. மே 7 முதல் 4 நாட்களுக்கு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் மோதலில் இந்திய பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த 5 பேர் வீர மரணமடைந்ததாகவும் பாகிஸ்தான் தரப்பில் 40க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த எண்ணிக்கையிலிருந்து பாகிஸ்தான் முரண்படுகிறது. தங்கள் ஆயுதப்படைகளுக்கு ஏற்பட்ட உயிர் சேதம் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த போது, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்தியாவுடனான மோதலில் 11 துருப்புக்கள் கொல்லப்பட்டனர், 78 பேர் காயமடைந்தனர். கொல்லப்பட்ட 11 பேரில் 6 பேர் பாகிஸ்தான் ராணுவத்தையும் 5 பேர் பாகிஸ்தான் விமானப்படையும் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் விமானப்படையில் கொல்லப்பட்டவர்களில் விமானிகளும் உள்ளார்களா, விமானங்கள் அளிக்கப்பட்டனவா என்ற விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. இந்திய பாகிஸ்தான் வான் மோதலில் பாகிஸ்தான் விமானப்படையின் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் உள்ளன. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22 தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் நோக்கில் கடந்த 7 இந்திய விமானப்படை 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இவற்றில் 5 முகாம்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் 4 முகாம்கள் பாகிஸ்தானிலும் இருந்தன. இந்த தாக்குதலில் தீவிரவாத முகாம்களின் கட்டிடங்கள் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டன. இந்த தாக்குதலில் குறைந்தது 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று இந்திய ராணுவம் தெரிவித்தது. இதையடுத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் சோபியன் அருகே ராணுவம் நடத்திய தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக இந்திய ராணுவ செய்தி தொடர்பு அலுவலகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், சோபியன் அருகே ஷோகல் கெல்லர் பகுதியில் தீவிரவாதிகள் இருப்பதாக ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பிரிவின் ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்திய ராணுவம் தேடுதல் வேட்டை மற்றும் அழிப்பு நடவடிக்கையை தொடங்கியது. இந்த நடவடிக்கையின் போது தீவிரவாதிகள் கடும் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது. இதன் விளைவாக 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஆபரேஷன் நடந்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் அதுவரை நடந்த மோதல்களில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்த திட்டமிடவில்லை என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக்தார் அளித்த பேட்டியில் கூறிய போது, இந்தியாவின் தாக்குதல்களை தொடர்ந்து தற்காப்புக்காக தாக்குதலை தொடங்குவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்றார். இதில் உள்ள முக்கிய விஷயம் என்னவென்றால், இந்தியா நடத்திய தாக்குதல்கள் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத இயக்க தளங்கள் மீதுதான். இந்தியா பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை தாக்கியதால் தற்காப்பு தாக்குதலை நடத்தினோம் என்று பாகிஸ்தான் கூறுவது பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஆதரிக்கிறது என்பதை தெளிவாகவே காட்டுகிறது. பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக்தார் மேலும் கூறிய போது, எங்கள் வழக்கமான திறன்கள் போதுமான அளவு வலுவாக இருப்பதால் தாக்குதலை வான்வழியாகவும் தரை வழியாகவும் முறியடிப்போம் என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம். இந்தியாவை தாக்க அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை பாகிஸ்தான் பரிசீலிக்கவில்லை. இந்தியாவின் தாக்குதல்கள் ஒரு போர் ஆகும். அதனோடு நீண்ட காலமாக சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பிராந்தியத்தில் இந்தியா அதன் மேலாதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சித்து வருகிறது. இரு தரப்பினருக்கும் இடையிலான நீண்டகால பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. இதில் முன்னேற்றம் ஏற்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இரு தரப்பினருக்கும் கண்ணியத்தை வழங்கும் நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான பாதையை நிறுவ பாகிஸ்தான் ஆவலுடன் இருக்கிறது என்றார். பாகிஸ்தான் இன்னமும் தாங்கள் தீவிரவாதத்தை ஆதரிப்பதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. இஷாக்தார் மேலும் கூறிய போது, காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இல்லை. அனைத்து வடிவங்களிலும் அனைத்து வெளிப்பாடுகளிலும் தீவிரவாதத்தை நாங்கள் கண்டித்து வருகிறோம். அத்துடன் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளில் நீர் பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் போர் நிறுத்தம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடும் என்றார். இந்தியாவை பொறுத்தவரை சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. இதனால் போர் நிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆயுதங்கள் மற்றும் இராணுவத்திற்கு தேவையான பொருட்களுடன் சரக்கு விமானம் ஒன்றை பாகிஸ்தானுக்கு சீனா அனுப்பியதாக இணையதளங்களில் நேற்று தகவல்கள் பரவின. தற்போதைய சூழ்நிலையில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த தகவலை சீனா உடனடியாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக சீன மக்கள் விடுதலை ராணுவ விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானுக்கு Y-20 என்ற சரக்கு விமானம் மூலம் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாக வெளிவந்துள்ள தகவல் முற்றிலும் தவறானது. அது வதந்தி. அதை யாரும் நம்ப வேண்டாம். ராணுவம் தொடர்பான வதந்திகளை உருவாக்கி பரப்புபவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆசியாவில் அமைதியை சீனா விரும்புகிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்காற்றியுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த போரில் இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என்ற பொய்யான தகவல் சீனாவின் அதிகாரப்பூர்வ ஊடகமான குளோபல் டைம்ஸில் வெளியானது. இதை சீனாவில் உள்ள இந்திய தூதரகம் கடுமையாக கண்டித்ததுடன், இதுபோன்ற தகவல்களை வெளியிடுவதற்கு முன் அதனை சரிபார்க்க வேண்டும் என்று சீனாவின் அரசு ஊடகம் குளோபல் டைம்ஸை எச்சரித்துள்ளது. இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் சூழல் குறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொலைபேசியில் பேசினார். அப்போது பஹல்காம் தாக்குதலை சீனா கண்டிப்பதாக வாங் யி கூறியுள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்துவதை சீனா ஆதரிப்பதாகவும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாபில் உள்ள ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்குள்ள இந்திய ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார். ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் உள்ள இந்திய விமானப்படை வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தற்போதைய ஆபரேஷன் சிந்தூர் கள நிலைமை குறித்து விளக்கம் அளித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கூறியுள்ளதற்கு இந்தியா உத்தியோகபூர்வமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தை இன்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியதிலிருந்து இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க மற்றும் இந்திய தலைவர்களிடையே அவ்வப்போது உரையாடல் நடந்தது. ஆனால் போர் நிறுத்தம் என்பது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு உடன்பாடு. இதில் மூன்றாவது தரப்புக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்று தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றத்தையும் அணு ஆயுத போர் நடக்கவிருந்ததையும் அமெரிக்கா தலையிட்டு நிறுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது.